சென்னை பெரம்பூர் பகுதியில் நேற்று ஒரு சாலை விபத்து நடைபெற்றது. அந்த சாலை விபத்தில் தாயும் குழந்தையும் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில். அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறது. பள்ளத்தில் ஏறி இறங்கினவுன்னு அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. தண்ணீர் லாரி அந்த 10 வயது குழந்தை மீது ஏறி இறங்கி விட்டது. அவங்க அந்த ஸ்கூல் புக்ஸ்லலாம், அந்த பெண் பயன்படுத்திய இந்த ஸ்கூல் புக்ஸில் அவங்களுடைய ரத்தமாக ஆகிவிட்டது. பார்ப்பதற்கே ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் அந்த காட்சிகள் அமைந்திருந்தன. பொதுமக்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். அந்த குழந்தை சின்ன குழந்தை, தாய் இந்த சைடுல வந்தது, பொண்ணு அந்த சைடுல வந்தது. சோமியார் நேற்று காலையில இந்த தண்ணி லாரிங்க எப்படி அலோவ் பண்ணலாம், காலையில டைம்ல எப்படி அலோவ் பண்ணலாம், லாரிங்க எப்படி அலோவ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இது இல்லைங்களா, டிராபிக் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க. தண்ணி லாரி ஓட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமா வராங்க. இந்த இளையமுக சீட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஆர்ன சவுண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பொதுமக்கள் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி, அச்சுறுத்துற மாதிரி போறாங்க. அதே மாதிரி இந்த சாலைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சாலைகள்லாம் கண்டிப்பா சீரமைப்பு தான் நல்லா இருக்கும். சில பள்ளிகள்லாம் 8 மணிக்கே தொடங்கிடுறாங்க. கல்லூரிகளும் 7-8 மணிக்கு தொலைதூரத்தில் இருக்கிறவங்க போறாங்க. அதில் காலை 7 மணிலேருந்து இரவு 8-9 மணி வரை கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது. பாருங்க, இந்த பள்ளம் பாத்தீங்களா, அதுதான் அந்த காரணமே. இந்த ரோடு எல்லாம் அந்த சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் அதை ரிப்பேர் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த ஆக்சிடென்ட்டே ஆகாது.